ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுதான் அளவு என்று பாராமல் நம்மளை அதுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறார். சரி, ஏன் எல்லாருமே நம்மளை நேசிக்கவில்லை, ஆனால் இவர் மட்டும் நேசிப்பதனாலே நமக்கு என்ன ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நமக்குள்ளாக ஒரு கேள்வியானது என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் தான் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பின பிதாவாகிய தேவன் குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பியிருந்த மட்டுமில்லை, ஆமென், அவர் இருந்த நாட்களிலே ஆமென் அவருடைய பிள்ளைகளை எப்படியாக நேசித்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் செய்யப்படும் என்று சொன்ன பரம பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கேட்கின்ற போது ஆமென், அதை நமக்கு தருகிற ஒரு தேவாதி தேவனாக அவர் என்ன செய்தார்னா இருக்கிறார் காணப்படுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளை நேசித்து அந்த பரலோக நித்திய வாழ்க்கையை உங்களுக்கும் ஆமென் எங்களுக்கும் தரும்படியாகத்தான் அவர் என்ன செய்தார்னா இருக்கிறார். ஆமென், இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு மூலைக்கு போனாலும் எங்கே போனாலுமே ஆமென் மனிதர்கள் நம்மளை அதிகமாக நேசிக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறதா? இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நேசித்ததெல்லாம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். ஆமென், நம்மகிட்டேருந்து ஏதாட்டும் எதிர்பார்க்கிற நிமித்தமாக அது என்ன செய்யணும் காணப்படும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆமென் நாம் அவருக்கு ஒரு பொருளை முந்தி கொடுக்க ஆமென் நாம் இல்லாமல் இருந்த போதும் கூட நம்மளை அதிகமாக என்ன செய்தார்னா அளவுக்கு அதிகமாக நம்மளை நேசித்தார் என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். நேசித்தல் ஆமென், அந்த நேசித்தல் ஆமென் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமென், அவர் விரும்புகிற தகப்பனாக காணப்படுகிறார். அவர் நம்மளை எப்படி அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரோ அதே போல் நாமும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கும். ஏனென்று சொன்னால் நான் செய்த எல்லா பாவங்களையும் நீங்களே கல்வாரி சிலுவையில் தனியாக பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஆமென், அப்படி ஒப்பு கொடுத்ததற்கு நிகராக நான் உங்களை நேசிப்பதன் மூலமாக நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவதன் மூலமாக ஆமென் இந்த நன்றிக்கடனை நான் தீர்ப்பதற்கு என்னால் முடிவை தவிர மற்றபடி நான் பொன்னாலும் பொருளாலும் உமக்கு கொடுத்தாலும் அது உமக்கு ஈடாகாது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா ஆமென் அவனுடைய நாமத்தை ஆமென் நாம் உயர்த்தி என்ன செய்யணும் போற்றி புகழ்ந்து நம்ம பாட வேண்டும். அப்படி பாடும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும். அநேகருக்கு முன்பாக நாம் நல்சாட்சி அறிக்கை பண்ணுபவர்களாக நம்ம காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்து கொண்டே இருக்கும், கர்த்தருடைய நாமம் போற்றி கொண்டே இருக்கும். ஆமென், அநேகவர்கள் அதை கண்டு கர்த்தருக்குள்ளாக வருவார்கள். கர்த்தர் ஆமென் அதை கண்டு சந்தோஷப்படுவார், நம்மளையும் சந்தோஷப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும்.